வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 10/4/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை ஒன்றும் இல்லை. ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை, குளிகை 9 மணி முதல் 10:30 வரை, யமகண்டம் 6 மணி முதல் 7:30 வரை, சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம், சூரிய உதயம் 6:06, கரணம் 3 மணி முதல் 4:30 வரை, திதி இன்று அதிகாலை 1:16 வரை, துவாதசி பின்பு திரையோதசி, நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:06 வரை, பூரம் பின்பு உத்திரம். யோகம் இன்று காலை 6:05 வரை, அமிர்த யோகம் பின்பு பிற்பகல் 2:06 வரை, சித்த யோகம் பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 2:06 வரை, திருவோணம் பின்பு அவிட்டம். மேஷராசி நேயர்களே, எதிலும் யோசித்து செயல்படுவீர்கள். நன்மையான நிலை ஏற்படும். ஆதாயங்கள் அதிகமாகும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். பெரிய மனிதர்களின் நட்புகள் உருவாகும். தன்னம்பிக்கை ஏற்படும். முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். நன்மைகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். அஸ்வினி நன்மைகள் கூடும். பரணி நட்புகள் கிடைக்கும். கிருத்திகை வெற்றிகள் உருவாகும். ரிஷபராசி நேயர்களே, ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். ஆர்வம் உண்டாகும். பணியில் மாற்றங்கள் கிடைக்கும். நினைத்த காரியம் நிறைவேறும். தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. லாபங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை ஆர்வம் உண்டாகும். ரோகிணி நினைத்தது நிறைவேறும். மிருகசிருஷம் நிதானம் தேவை. மிதுனராசி நேயர்களை, தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். வேலை செய்யும் இடத்தில் மென்மையான நிலை ஏற்படும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கு. திறமைகள் அதிகமாகும். அனுகூலங்கள் ஏற்படும். ஆடம்பர பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். பணியில் நிம்மதியான நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். மிருகசிருஷம் மேன்மைகள் ஏற்படும். திருவாதிரை நினைத்தது நிறைவேறும். புனர்பூசம் ஆர்வம் உண்டாகும். கடகராசி நேயர்களை, பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாகும். வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் பேச்சுக்களை குறைக்கவும். பூசம் மகிழ்ச்சியான நாள். ஆயில்யம் நினைத்தது நிறைவேறும். சிம்மராசி நேயர்களை, வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். தேகநலன் சீராகும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். கௌரவங்கள் கூடும். திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். குழப்பங்கள் தீரும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மகம் மாற்றங்கள் கிடைக்கும். பூரம் நெருக்கம் உண்டாகும். உத்திரம் நினைத்தது நிறைவேறும். கன்னிராசி நேயர்களே, ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மேலதிகாரிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. வியாபாரத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும். அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். ஹஸ்தம் நினைத்தது நிறைவேறும். சித்திரை சந்தர்ப்பங்கள் கூடும். துலாம் ராசி நேயர்களை, உடன் பிறந்தவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். நட்பு வட்டாரம் விரிவடையும். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. கடன் சுமை குறைய பெறுவீர்கள். சிக்கல்கள் தீரும். சுபிட்சங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நினைத்தது நிறைவேறும். சுவாதி கௌரவங்கள் கூடும். விசாகம் சிக்கல்கள் தீரும். விருச்சிகராசி நேயர்களை, வீட்டில் ஆதரவுகள் கிடைக்கும். உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். பொருள் வரவுகள் மேலோங்கும். நினைத்த காரியம் நிறைவேறும். அலைச்சல்கள் அதிகமாகும். புதுவிதமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். நிம்மதியான நிலை ஏற்படும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். சாகம் ஆதரவுகள் கூடும். அனுஷம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். கேட்டை நிம்மதியான நாள். தனுசு ராசி நேயர்களே, அலைச்சல்கள் அதிகமாகும். உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். எதிலும் லாபம் கிடைக்கும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். உடலில் ஒருவிதமான அசதிகள் வந்து நீங்கும். தொழிலில் லாபமான நிலை ஏற்படும். மேன்மைகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண்
9 அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மூலம் பிரச்சனைகள் தீரும். பூராடம் நினைத்தது நிறைவேறும். உத்திராடம் வளமான நாள். மகர ராசி நேயர்களே, குழந்தைகளிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. பண பரிவர்த்தனைகளில் நிதானம் தேவை. மற்றவரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. பணியில் நிதானம் தேவை. அலைச்சல்கள் அதிகமாகும். தொழிலில் லாபமான நிலை ஏற்படும். செலவுகள் கூடும். அமைதியுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திராடம் பேச்சுக்களை குறைக்கவும். திருவோணம் யோசித்து செயல்படவும். அவிட்டம் நிம்மதி ஏற்படும். கும்பராசி நேயர்களே, பணியில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். குழந்தைகளின் மூலம் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். வாழ்க்கை துணையின் மூலம் சுபிட்சங்கள் உருவாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். சாதகமான நிலை ஏற்படும். ஆதரவுகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் நல்லவிதமான முயற்சிகள் இருக்கும். பொருள் வரவுகள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் மேன்மைகள் ஏற்படும். சதயம் வளமான நாள். புரட்டாதி நினைத்தது நிறைவேறும். மீன ராசி நேயர்களே, வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும். பொருள் வரவுகள் அதிகமாகும். நினைத்த காரியம் நிறைவேறும். அலைச்சல்களினால் லாபமான நிலையும் ஏற்படும். உத்தியோகத்தில் முயற்சிகள் கைகூடும். வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். புகழும் கூடும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். பூரட்டாதி மகிழ்ச்சியான நாள். உத்திரட்டாதி அனுகூலங்கள் ஏற்படும். ரேவதி சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.